மணிப்பூருக்கு அருகே மொய்ராங் என்ற ஊரில் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் பிரிட்டிஷ் படையை முறியடித்து வெற்றி கொடி நாட்டிய தினம். பிரிட்டிஷ் ராணுவத்தில் 1857 வருடம் தமிழக சிப்பாய்கள் நிரம்பிய சென்னை காலாட்படை பிரிவுகள் 52 இருந்தன. அதுவே 1914 26 பிரிவுகளாக குறைந்தன. பின்னர் படிப்படியாக சென்னை காலாட்படையே ரத்து செய்யப்பட்டது. காரணம், தமிழர்களை பிரிட்டிஷார் வீரம் குறைந்த இனம் என குறிப்பிட்டு போர் புரியும் அணியில் சேர்க்க மறுத்தனர். சீக்கியர், ஜாட், கூர்கா இன மக்களை பெருமளவில் படையில் சேர்த்தனர். எந்த தமிழ் மக்களை பிரிட்டிஷார் வீரம் குறைந்தவர்கள் என்று அவமதித்தனரோ அதே தமிழ் மக்களை திரட்டி தனது இந்திய தேசிய ராணுவத்தில் முன்னணி படைத்தினார் மாவீரர் நேதாஜி. இதனை கேலி செய்து பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சில் மலேயா தோட்டத்தில் ரப்பர் பால் புரிஞ்சும் தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்றார். அதற்கு நேதாஜி பதிலடியாக, இந்த தமிழர்கள்தான் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் குரல்வளை ரத்தத்தை குடிக்கப் போகின்றனர் என்றார். அவர் சொன்னபடியே தமிழர்கள் நிறைந்த நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் கடுமையான போருக்கு பின் பர்மாவிலிருந்து இந்தியாவுக்குள் புகுந்து போரிட்டது. மணிப்பூருக்கு அருகே மொய்ராங் என்னும் இடத்தில் தமிழர்கள் நிறைந்த நேதாஜியின் படை வெள்ளையரை ஓட ஓட விரட்டி அடித்து தேசிய கொடியை ஏற்றி வீர வணக்கம் செய்த தினம் இன்று.